நிமி என்பவர் சூரிய வம்சத்தில் ஒரு அரசன், இஷ்வாகுவின் மகன், விதேக ராஜ்யத்தின் முதல் அரசர். விதேக என்றால் தேகமற்றவன் என்று பொருள். விதேக ராஜ்யம் என்று ஏன் பெயர் வந்தது என்பதை இதற்கு முன்னால் ஒரு வீடியோவில் பதிவு செய்துள்ளேன். அந்த வீடியோ கண்களை இமைக்கச் செய்யும் காற்றானான் என்ற தலைப்பில் வரும். அதன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். அதன் தொடர்ச்சியே இந்த வீடியோ. இந்த நிமி அரசர் மிதிலாவின் ஜனக பரம்பரையின் மூதாதையர். நிமி ஒரு யாகம் நடத்த முடிவு செய்து குலகுரு வசிஷ்டரை அந்த யாகத்தில் பிரதான குருவாக செயல்படும்படி கேட்டுக்கொண்டார். தேவேந்திரனின் யாக காரியங்களில் மும்முரமாக இருந்த வசிஷ்டர் நிமியிடம் தனது யாகத்தை ஒத்தி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். நிமிக்கு இதில் இஷ்டமில்லை. வசிஷ்டர் தனது ஆலோசனையை நிமி ஏற்றுக்கொண்டார் என்ற எண்ணத்தில் சென்றுவிட்டார். தேவேந்திரனின் யாகம் முடித்து வைத்து அங்கிருந்து விடுபட்டவுடன் வசிஷ்டர் யாகத்தை நடத்த நிமியிடம் வந்தார். ஆனால் நிமி ஏற்கனவே கௌதமரை பிரதான குருவாக கொண்டு யாகம் செய்து கொண்டிருந்தார். இதனால் ஆத்திரம் அடைந்த வசிஷ்டர் நிமி தன் உடலை இழந்து விதேகனாக உடல் இல்லாமல் ஆக வேண்டும் என்று சபித்தார். கௌதமர் தம் தலைமையில் நிகழும் அவ்வேள்வி அரைகுறையாக முடிவதை விரும்பவில்லை. அவரும் மற்ற மகரிஷிகளும் தங்கள் தவ வல்லமையால் நிமியின் உடலில் சுவாசம் இழைவது நின்று போகா வண்ணம் அவர்கள் காத்தனர். யாகம் வெற்றிகரமாக நிறைவுறும் தருணத்தில் தேவர்கள் காட்சியளித்தனர். அவர்களிடம் அந்தணர்கள் எப்படியாவது மன்னனை காப்பாற்ற வேண்டினர். யாகத்தால் மகிழ்வுற்ற தேவர்களுக்கு நிமி மன்னனின் சாப நிலை புரிந்தது. அவர்கள் மன்னனை பார்த்து, உனக்கு புதிய தேகம் வரமளிக்க எங்களால் இயலும். நீ தேவ உடலை விரும்புகிறாயா, மானுட தேகம் விரும்புகிறாயா? எது வேண்டுமென்று கேள், வரமளிக்கிறோம் என்றனர். மகிழ்ச்சி தேவர்களே, எனக்கு அனித்தியமான இந்த தேகம் அழிவதில் கவலை இல்லை. இது என்றோ ஒரு நாள் அழியக்கூடியதே. நான் எல்லா ஜீவன்களின் கண்களிலும் காற்று வடிவில் ஜீவித்திருக்க விரும்புகிறேன். அப்படி ஒரு அழியா நிலையை நீங்கள் எனக்கு அருள வேண்டும் என்றான் நிமி மன்னன். தேவி பராசக்தியை பிரார்த்தனை செய், தேவியால் மட்டுமே இது போன்ற வரங்களை அருள இயலும் என்றனர் தேவர்கள். நிமிவேந்தன் தேவியை குறித்து மனமுருக பிரார்த்தனை செய்தான். அவனுடைய கடும் விரதங்களாலும் வேள்வியினாலும் மனம் கனிந்திருந்த அன்னை மகேஸ்வரி அவன் பிரார்த்தனை நிகழ்த்தியதும் அவன் எதிரே பிரத்யக்ஷமானாள். தேவியிடம் அவன் தன் விருப்பத்தை கூறினான். மன்னா, நீ எல்லா ஜீவன்களின் கண்களிலும் வசிக்க விரும்புகிறாய். தேவர்கள் நீங்களாக அனைத்து ஜீவராசிகளின் கண்களையும் இமைக்கச் செய்யும் காற்றாக நீ என்றும் வாழ்ந்திருக்கும் வரமருள்கிறேன். உலகை என்றென்றும் நீ பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று வரமளித்த பின் தேவி மறைந்தாள். தேவர்களைத் தவிர மற்ற ஜீவன்கள் கண்களை இமைப்பது இந்த நிமியின் வரத்தாலேயே. நிமி வேந்தன் இப்படி என்றென்றும் உலகை பார்த்திருக்கும் வரம் பெற்றிருப்பினும் அவன் தேகம் அழிந்து போவதால் அவனுடைய அரச வம்சம் அடுத்த தலைமுறை காணாமல் முற்று பெற்றுவிடுமே. மேலும் கட்டுப்பாடற்ற அரசாங்கத்தின் ஆபத்திலிருந்து மக்களை காப்பாற்றியாக வேண்டும். இக்காரணங்களால் கௌதமர் முதலான மகரிஷிகள் ஒன்று கூடி பேசி ஒரு காரியம் செய்தனர். அரசனின் உடலை விட்டு உயிர் முற்றாக நீங்கும் முன்னர் அவன் உடல் மீதே அரணிக்கட்டையை வைத்து புத்திர உற்பத்திக்கான மந்திர உச்சாடனங்களை செய்து தீக்கடைவது போல அரணியை கடைந்தனர். அதன் விளைவாக அந்த நிமி வேந்தனே மறுபடி உயிர் பெற்று எழுந்தது போன்று ஒரு பிள்ளை ஜனனம் எடுத்து தோன்றினான். பிறகு நிமியின் உடல் எரியூட்டப்பட்டது. அரணிக்கட்டையை கடைந்து பிறந்ததால் அக்குழந்தை மிதி என அழைக்கப்பட்டது. ஜனக நிமித்தமாக தோற்றுவிக்கப்பட்டதால் ஜனக்கன் என்றும் பெயரிடப்பெற்றது. மிதி ஜனக்கன் என்பது முழு பெயர். நிமி சக்கரவர்த்தி தேகம் இழந்ததால் பின் தோன்றிய அவன் வம்ச அரசர் அனைவரும் விதேகர்கள் எனப்பட்டனர். அதே போன்று ஜனக்கன் என்பதும் பொது பெயர்தான். முதல் மன்னன் மிதி கங்கை நதிக்கரையில் தோற்றுவித்த நகரம் மிதிலாபுரி என வழங்கப்பட்டது. ஜனகனின் மகன் உடவசு, உடவசுவின் மகன் நந்திவர்தனன், நந்திவர்தனனுடைய மகன் சுகேத்து, ஒன்றன் பின் ஒன்றாக இவ்வாறு இவருடைய சந்ததியில் ஒருவராக ஹ்ரஸ்வரோமாவிற்கு பிறந்தவர்தான் சீரத்வஜர். இவரைத்தான் நாம் ஜனகர் என்கிறோம். ஜனகர் என்பது மிதிலையை தலைநகராக கொண்டு விதேகம் என்ற ராஜ்யத்தை ஆண்ட சூரிய வம்ச கிளை பிரிவினரில் நிமி என்பவரின் வழியில் வந்த எல்லோருக்கும் உரிய குடிப்பெயர்.
சீரம் என்றால் கலப்பை, சீரத்வஜர் என்றால் கலப்பை கொடியை உடையவர். இந்த கலப்பை கொடிக்காரருக்கு பொருத்தமாக கலப்பை கிளறிவிடும். இந்த சீரத்வஜ ஜனகருக்குத்தான் உழு பாதையிலே சீதை அகப்பட்டாள். பழைய கால ராஜாக்கள் க்ஷத்ரிய தர்மப்படி வீர புருஷர்களாக யுத்தங்கள் செய்து ராஜ்யத்தை விஸ்தரித்து கொண்டு போவார்கள். தர்ம சாஸ்திரப்படி நல்ல நிர்வாகம் நடத்துவார்கள். அதோடு யாக யஜ்ஞாதிகளும் நிறைய பண்ணுவார்கள். இப்படி கர்ம மார்க்கத்தில் சிறப்பாக ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுக்கு வேதாந்த ஞானமும் இருக்கும். பிறப்புப்படி வாய்த்த ஸ்வதர்மத்தை முறையாக பின்பற்றியும் வைதீக கர்மாக்களையும் ஈஸ்வர ஆராதனையையும் நிறைய பண்ணியும் வந்தார்கள். ஒரு புத்திரன் வயசுக்கு வந்ததும் அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு ராஜபோகத்தை எல்லாம் விட்டு காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பரமாத்மாவோடு சேர்ந்து விடுவார்கள். ஆழ்கிற போதே தாமரை இலை தண்ணீராக இருந்து கொண்டு நிரம்ப வேதாந்த விசாரம் செய்த ராஜாக்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்களைப் போல் ஒருவர்தான் சீதையின் தந்தையான சீரத்வஜ ஜனகர். மிகப்பெரிய ஞானவானாக வாழ்ந்தார். அவரை எல்லோரும் ராஜரிஷி என்றே குறிப்பிட்டு போற்றினர். ஜனக மன்னருக்கு தத்துவ விசாரணைகளில் நாட்டம் அதிகம். வேதம் வல்ல அறிஞர் பெருமக்களை அடிக்கடி ஒன்று கூட்டி ஞான உரையாடல்களை நடத்தி மகிழ்வார். ஒரு சமயம் ஒரு யாகம் நடத்தி கொண்டிருந்தார். அதில் கலந்து கொள்ள நாட்டின் நாலாபுறங்களிலிருந்தும் வேதமறிந்த அந்தண அறிஞர் பெருமக்கள் ஏராளமான பேர் ஒன்று கூடியிருந்தனர். அவர்களுக்கு நடுவே ஜனகர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். நான் 1000 பசுமாடுகளை அலங்கரித்து நிறுத்தியுள்ளேன். ஒவ்வொரு பசுவின் கொம்பிலும் 5.25 பலம் எடையுள்ள தங்கக்கட்டிகள் கட்டி வைக்கப்பட்டுள்ளன. உங்களில் யார் மிகச்சிறந்த பிரம்மஞானியோ அவர் இப்பசுக்களை தங்கக்கட்டிகளுடன் ஓட்டிச் செல்லலாம். யாக்ஞவல்கியர் என்னும் மகரிஷி தன் சீடர்களை கூப்பிட்டு அந்த பசுக்களை தமது ஆசிரமத்திற்கு ஓட்டிச் செல்ல உத்தரவிட்டார். இதை கண்ட அந்த அறிஞர் சபையில் சலசலப்பு உண்டாயிற்று. ஜனக மன்னரின் ராஜகுரு, யாக்ஞவல்கியரே, நீர்தான் இங்குள்ள அனைத்து அறிஞர்களிலும் சிறந்தவரோ? பிரம்ம வித்தையில் உமக்கு இணை எவரும் இல்லை என்பது உமது எண்ணமோ என்று கேட்டார். பிரம்ம வித்தையில் சிறந்தவரை நாம் வணங்க கடமைப்பட்டுள்ளோம். யார் வேண்டுமானாலும் வினாக்கள் எழுப்புங்கள், நான் விடை பகர காத்திருக்கிறேன் என்றார் யாக்ஞவல்கியர். அறிஞர்கள் சரமாரியாக பல வினாக்களை எழுப்பினர். யாக்ஞவல்கியர் அவற்றுக்கெல்லாம் தயக்கமின்றி மறுமொழி கூறினார். விவாதம் நெடுநேரம் நடைபெற்றது. இந்த விவாதங்களில் ஜனக மன்னர் மகிழ்ந்தார். அந்த அறிஞர் அவையும் மகிழ்வுற்றது. பிரம்மம் பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து வெற்றி பெற்ற யாக்ஞவல்கியர் மிதிலை நகருக்கு அருகிலேயே நதிக்கரையில் தனது ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டு தங்கினார். அவர் அரண்மனைக்கு வந்து ஜனக மன்னரோடு உரையாடுவதும், ஜனக்கர் நதிக்கரை தபோவனத்திற்கு சென்று முனிவரின் சீடர்களோடு அமர்ந்து பாடம் கேட்பதும் தொடர்ந்து நடந்தது. அவர் நாடாளும் வேந்தராக இருப்பினும் ஒரு பற்றற்ற துறவியின் மனநிலையில் இருந்து அனைத்தையும் சமமாக பாவித்துக் கொண்டிருந்தார். இதனை உணராத மாணவர்கள் சிலர் தங்கள் குரு யாக்ஞவல்கியர் அரசனுக்கு அதிக முக்கியத்துவமும் தனிச்சலுகையும் பாரபட்சமுமாக காட்டுவதாக எண்ணினார். அவர்களுக்கு பாடம் புகட்ட எண்ணினார் யாக்ஞவல்கியர். ஒரு நாள் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது சில வீரர்கள் உள்ளே ஓடி வந்து, மிதிலா நகரம் முழுவதும் தீப்பற்றி எரிகிறது, அரண்மனை, வீடுகள், ஆசிரமங்கள் எல்லாம் தீயில் எரிந்து கொண்டிருக்கிறது என்று படபடப்புடன் கூறினார்கள். உடனே சீடர்கள் வெளியே ஓடிச் சென்று பார்த்தார்கள். ஊர் முழுக்க நெருப்பும் புகையுமாக காணப்பட்டன. மக்கள் இங்கும் அங்கும் அலறிக்கொண்டு ஓடினார்கள். அதை கண்ட சீடர்கள், நம்முடைய வீடு, பொருட்கள் எல்லாம் எரிந்து விடுமே என்று பதறி தலை தெறிக்க ஓடினார்கள். எப்படி ஏனும் காப்பாற்ற வேண்டுமே என்னும் உணர்வுதான் இருந்தது அவர்களுக்கு. ஜனகரோ முனிவரின் ஆசிரமத்தில் எந்த கவலையும் இல்லாமல் அமைதியாக பாடம் கேட்டுக்கொண்டிருந்தார். சற்று நேரத்திற்கு பின் முனிவர் செய்த மாயையால் ஊர் பற்றி எரிவது போல தெரிந்தது என்று சீடர்கள் புரிந்து கொண்டு திரும்பி வந்தார்கள். முனிவர் ஒரு சீடனை பார்த்து, ஏன் இப்படி ஓடினாய் என்று கேட்க, அதற்கு அந்த சீடன், புது வேஷ்டியை கொடியில் உலர்த்தி இருந்தேன் என்றார். அடுத்த சீடனை பார்த்து கேட்க, அவர் கமண்டலம் என்றார். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் கூறினார்கள். இதை கேட்டும் ஜனகர் மட்டும் இருந்த இடத்திலேயே இருந்தார். யாக்ஞவல்கியர், என்ன ஜனகா, எதுவும் நடக்காதது போல அமைதியாக இருக்கிறாயே, உமக்கு வருத்தமே இல்லையா? மற்றவர்கள் போல நீ செயல்படவில்லையே, அது ஏன் என்று கேட்டார். சுவாமி,
எனக்கு என்றும் என்னுடையது என்றும் என்ன இருக்கின்றது? எல்லாம் எம்பெருமானின் உடைமைகள் அல்லவா? இதில் வருத்தப்பட எதுவுமே இல்லையே. தேசம், அரண்மனை எல்லாம் பகவானின் சொத்து. அதை என்ன செய்ய வேண்டும் என்றாலும் செய்ய அவனுக்குத்தான் உரிமை இருக்கிறது. நானும் அவன் சொத்துதானே. அவன் என்ன வேண்டுமானாலும் என்னையும் செய்து கொள்ளட்டும். ஆத்மா அழிவற்றது. இடையில் வருபவை அழியக்கூடியவை. ஆத்ம ஞானம் அடைய வேண்டுமானால் எனது இப்போதைய நிஷ்டையில் இருந்து நான் வெளியே வருவதாக இல்லை என்றும் கூறினார் ஜனகர். ஜனகரின் பதிலை கேட்டு முனிவர் மகிழ்ச்சி அடைந்தார். மற்ற சீடர்களும் ஜனகரின் ஞானத்தை கண்டு பிரமித்தார்கள், வெட்கப்பட்டார்கள். எவன் ஆசை இல்லாதவனோ, ஆசையிலிருந்து விடுபட்டவனோ, ஆசைகளின் பூர்த்தியை எய்தவனோ, ஆத்மா ஒன்றையே விரும்புபவனோ அவனுடைய பிராணன் ஜீவித கால இறுதியில் எங்கும் கிளம்பிச் செல்வதில்லை. பிரம்மமாகவே இருந்து அவன் பிரம்மத்தில் ஐக்கியமாகிறான். பாம்பு சட்டையை உரித்த பின் அதன் அருகில் இருந்தாலும் அதனுள் மீண்டும் புகாது. அவ்வாறு ஞானியானவன் ஷரீரபந்தம் விட்டபின் மீண்டும் முன்போல் ஷரீரியாக மாட்டான். பிராணனாகவே பிரம்மமாகவே தேஜோ வடிவினனாக ஆகிறான். அரசே, இதை நீர் அடைந்து விட்டீர் என்று கூறி ஜனகரை வாழ்த்தினார் யாக்ஞவல்கியர். இதன் பிறகு தன்னுடைய விதேக நாட்டையே யாக்ஞவல்கிய முனிவருக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு அவர் சார்பில் இருந்து நாடாண்டு மக்களுக்கு நல்லாட்சியை அளித்தார் ஜனகர். அன்பும் அறமும் அவருடைய நல்லாட்சியில் பெருகி வளர்ந்தன. இப்படி ஜனகர் நடந்து கொண்டதால்தான் அவருக்கு மகாலட்சுமியே மகளாக வாய்த்தார். திருமாலே ராமன் என்று மருமகனாக வாய்த்தார். பகவத்கீதையில் கண்ணன் கர்மயோகத்தை செய்து அதனாலேயே முக்தி அடைவது பற்றி சொல்லும் பொழுது அதற்கு உதாரணமாக கண்ணன் ஜனகரை அல்லவா சொல்கிறார். பிருஹதாரண்யகத்தில் வரும் ஜனகர், சீதையின் தந்தையான சீரத்வஜ ஜனகர் முதலானவர்கள் ஆத்மானுபூதியில் சித்தியே பெற்ற பிற்பாடும் ராஜ்ய நிர்வாகம் பண்ணியவர்கள். To watch more videos, சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்.